ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இல்லை கீழே காமிச்சா கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தன குச்சி தெரியுதுங்களா? சந்தன மரம், சரிங்களா? சந்தன மரத்துலேருந்து வரக்கூடிய குச்சியை தான் ஒடிச்சிட்டு வந்திருக்கேன். இதில் பழங்கள் காய்கள் எல்லாமே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. எல்லா மூலிகைகளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டது, ஒவ்வொரு மாந்திரிக குணம் கொண்டது, ஒவ்வொரு தாந்திரிக குணம் கொண்டது. நிறைய மூலிகைகளை பத்தி நம்ம பேசலாம். அவ்வளவு மூலிகைகள் இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சந்தன மரம். உங்க ஜாதகத்துல குருமங்கல யோகம் உள்ளவங்க இந்த சந்தன மரத்தை உபயோகிக்கலாம். குரு திசையில செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில குரு புத்தியோ உள்ளவங்க உபயோகிக்கலாம். இந்த சந்தன மரம்லாம் வீட்டுக்கு வீடு நட முடியுமா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த சந்தன மரத்தை வளர்க்கலாமா அப்படிங்கிறதுல தாராளமா வளர்க்கலாம். வேளாண் நாட்டு பண்ணைகள்ல சந்தன மரம் நாற்று சந்தன கன்று கண்டிப்பாக கிடைக்குது. நீங்க வாங்கி உங்களுடைய வீடுகளில் கம்பல்சரி செவ்வாய் பலமா உள்ளவங்கலாம் உங்க வீட்டுக்கு ஒரு சந்தன மரம் வைக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா இது சந்தன மரங்கள்ங்கிறதுனாலே பயம் எல்லாத்துக்கும் இருக்கும். இது காடுகளில் மலைகளில் அந்த மாதிரி போய் வெட்டக்கூடாது, அந்த வெட்டுறதான் தவறை தவிர்த்து வீட்டில் வளர்க்குறதுல தவறுகள் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான். பெருசாக தவறுகள் கிடையாது, சரிங்களா? அதனால நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இந்த சந்தன மரம் வீட்டில் வளரக்கூடிய நபர்களுக்கு எலும்பு பலம் கிடைக்கும், சகோதர விருத்தி கிடைக்கும், தாது புஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல்ல எனர்ஜி கிடைக்கும். ஜாதகத்தெல்லாம் பார்த்து நிறைய பேத்துக்கு திரைகாணத்துல 3ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். அந்த 3ஆம் பாவம் கெட்டு போன நபர்கள் பூரா இந்த செடியை நீங்க நல்லா பயன்படுத்தலாம், சரிங்களா? இந்த சந்தன மர செடியை பயன்படுத்துங்க. இது ரொம்ப நன்மையை தரும். செவ்வாய் நீச்சமாக உள்ளவங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த சந்தன மர கன்று வாங்கி செவ்வாய் தோஷம் உள்ளவங்களாம் தானம் கொடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஒரு அற்புதமான மூலிகை. இது மாதிரி நிறைய 108 மூலிகைகளை வகுப்பாக எடுத்துட்டு இருக்கேன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வகுப்புல கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணி எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நிறையா மூலிகைகள் அடுத்தடுத்து நிறைய போடுவோம். நிறைய பதிவுகள், நிறைய சிறு சிறு மூலிகைகள், பெரிய பெரிய வேலைகளை செய்யக்கூடிய மூலிகைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொத்து வாங்கவே முடியலைங்கிறவங்க இந்த சந்தன மரத்துக்கு போய் பூஜை பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாராவது சந்தன மரம் இருந்ததுன்னா அங்க போயிட்டு சந்தன மரத்தை தொட்டு வாங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை 16 வாரம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் கண்டிப்பா சொத்து வாங்குங்க. சொத்து பிரச்சனையும் நீங்கும், சகோதர வழி பிரச்சனை, பங்காளி பிரச்சனையும் நீங்கும். இது ஒரு அற்புத மூலிகை. சொன்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகள் கூட நிறைய விஷயங்களை செய்யுது, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.